ஆட்டுக்குட்டியானவர் முதலாம் முத்திரையை உடைக்கும் போது ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. और जब ये पहली मोहर को जब वो तोड़ते हैं तो हमने देखा कि एक श्वेत घोड़ा जो है यहाँ पर दौड़ कर आता है। அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஒருவன் ஏறி ஏறி இருக்கிறதாகவும் அவன் தன் கையில் வில்லை பிடித்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. और हमने देखा कि देखो ये जो सफेद घोड़ा है, इस घोड़ा निकल आता है, उसके ऊपर एक सवार किया हुआ एक व्यक्ति है அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. और उसको जो है एक ताज भी रखा गया है அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. और ये भी लिखा गया है कि वो जो है बिल्कुल धनुष लिए हुए वो जाता है, उसकी सिर पर एक मुकुट है, वह जय करता हुआ निकलता है और जय भी प्राप्त करता है। இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களோடு வர்ணிக்கப்பட்டிருக்கிற வெள்ளை குதிரை மேல் ஏறி இருக்கிற அந்த நபர் யார்? तो इस प्रकार से इस विवरण के साथ दिया हुआ इस श्वेत घोड़े में सवार व्यक्ति ये कौन है? இந்த கேள்வி எழும்புகிறது. ऐसा एक सवाल हमारे मन में पैदा हो सकता है। பல கிறிஸ்தவ திருச்சபை பிரிவுகளை சார்ந்தவர்கள் அந்த வெள்ளை குதிரை மேல் ஏறி வருகிற நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார்கள். और बहुत सारे लोग जो हैं इस बात को मानते हैं कि जो श्वेत घोड़ा पर सवार होके आते हैं वो यीशु मसीह हैं। ஆனால் அது தவறு. लेकिन ये गलत बात है அது இயேசு கிறிஸ்து என்று அர்த்தம் எடுக்க முடியாது, எடுக்க கூடாது. और ये यीशु मसीह करके हमें इसका अर्थ समझना नहीं चाहिए और इस बात को स्वीकार करना भी नहीं चाहिए। காரணம் என்னவென்றால் इसके पीछे कारण यह है இந்த மனிதனை இந்த முத்திரைகளை உடைக்கிற செயலை செய்து கொண்டு இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் முத்திரையை உடைக்கிறார். அவர் முத்திரையை உடைக்கும் போது இன்னொருவன் வெள்ளை குதிரை மேல் ஏறி வருகிறான் என்றால் முத்திரையை உடைக்கிற கிறிஸ்துவும் வெள்ளை குதிரை மேல் ஏறி வருகிற நபரும் ஒருவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ये इसीलिए संभव नहीं है क्योंकि यीशु मसीह वहीं पर खड़े होकर उस किताब का मोहर को तोड़ते हैं और मोहर को खोलते खोलते वहीं पर यीशु है, लेकिन खोलते के साथ ही श्वेत घोड़े में एक व्यक्ति सवार होकर निकलता है, तो दोनों तरफ यीशु मसीह का रहना संभव नहीं है। அப்படியானால் இது கிறிஸ்து அல்ல என்றால் பின்ன இவன் யார்? अगर ये यीशु मसीह नहीं है तो फिर ये व्यक्ति है कौन? தெளிவாகவே நாம் அறுதியிட்டு சொல்ல முடியும், இது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. ये हम स्पष्ट रूप से कह सकते हैं कि यह तो मसीही विरोधी के बारे में लिखा हुआ है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட சபை 3ஆம் அதிகாரத்தோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறது. और तीसरे अध्याय के साथ ही जो कलीसिया है, जो यीशु मसीह के लहू के द्वारा मोल ली गई है, ये कलीसिया उठा ली जाती है। சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் நடைபெறுகிற ஒரு பரலோக மாநாட்டை பற்றி 4-5 அதிகாரங்களில் சொல்லி இருக்கிறது. उसके बाद स्वर्ग राज्य में एक बैठक होती है जिसके बारे में हमने 4थे और 5वें अध्याय में हमने देखा। அதை தொடர்ந்து வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் வருகையையும் அவனுடைய ஆட்சி காலத்தை பற்றியும் விவரண குறிப்பு இந்த முத்திரைகள் உடைக்கும் போது ஆரம்பமாகிறது. और जब ये मोहर तोड़ा जाता है तब भी जो है ये मसीही विरोधी का आगमन होगा, उसके पश्चात होने वाली सभी घटनाओं के बारे में यहाँ लिखा हुआ है। இவன் வெள்ளை குதிரை மேல் ஏறி வருவதாக சொல்லப்பட்டிருப்பது அவன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை அடையாளப்படுத்தி சிலர் எடுக்கலாம். और कुछ लोग जो है श्वेत घोड़े में आने वाला जो व्यक्ति है वो यीशु मसीह कर भी वो मानते हैं और इस प्रकार प्रचार करते हैं, ஆனால் அது இயேசு கிறிஸ்து அல்ல. लेकिन वो यीशु मसीह कदापि नहीं है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரை மேல் வருவதாகவும் அவருடைய தலையில் अनेक கிரீடங்கள் இருந்தன என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் உள்ள வசனங்களில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. और यीशु मसीह श्वेत घोड़े में आना और उनके सिर पर अनेक मुकुट रहना और उनके साथ ये सारी बातें जो हैं प्रकाशित वाक्य की किताब में 19वें अध्याय में वचन 11 से लेके आगे बातें लिखी हुई है। நீங்கள் வீட்டுக்கு போய் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் வெள்ளை குதிரை அதன் மேல் வருகிறவன், அடுத்த பக்கத்தில் 19ஆம் அதிகாரம் 11 முதல் உள்ள வசனங்களில் வெள்ளை குதிரை மேல் வருகிற கிறிஸ்து, இந்த இரண்டையும் வாசித்து வரிசைப்படுத்தி என்னென்ன சொல்லி இருக்கிறது என்பதை 1, 2, 3 என்று பட்டியல் போட்டு எழுதுங்கள்.
அந்த வித்தியாசத்தை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். आप घर जाकर जो है ये 6वें अध्याय के दूसरे पद को लेकर उसके बाद 19वें अध्याय में वचन 11 से लेकर जो श्वेत घोड़े में आने वाले दो व्यक्तियों के बारे में लिखा हुआ है, आप इसको अलग अलग कर कर अगर आप लिखकर देखेंगे तो आपको फर्क दिखेगा कि कौन मसीही विरोधी है और कौन यीशु मसीह है। அப்போ இவன் இயேசு கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்து தான் என்பதை நாம் முடிவு செய்கிறோம். तो हम इस बात पर यहाँ पर संपन्न करते हैं कि देखो ये जो आने वाला व्यक्ति हो मसीही विरोधी है, यीशु मसीह नहीं है। அப்புறம் ஏன் அவன் வெள்ளை குதிரை மேல வர்றதாக இங்கே கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும். फिर मन में यह भी सवाल उठ सकता है कि ये व्यक्ति आखिर सफेद घोड़ा यानी श्वेत घोड़ा में क्यों आ रहा है। வெள்ளை குதிரை மேல் அவன் வருகிறான் என்பது அவன் தன்னை சமாதான புருஷனாக உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டு வெளிப்படுவான் என்று அர்த்தம். ये श्वेत घोड़े में आने का मतलब यह है कि वो एक अमन का व्यक्ति है या फिर एक शांति और समाधान लाने वाला एक पुरुष के रूप में अपने आप को दर्शाता है। இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அந்தி கிறிஸ்துவை பற்றி மிக பரபரப்பாக பேசப்படுகின்றன. और आज भी मसीही लोगों के बीच में मसीही विरोधी को लेकर बहुत ही बातें जो है प्रचलित हो रही हैं। அந்தி கிறிஸ்துவை பற்றி பல பிரசங்கிமார்கள் மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். और बहुत सारे प्रचारक मसीही विरोधी के बारे में अनेक अनेक बातें लोगों के लिए प्रचार कर रहे हैं। அந்தி கிறிஸ்து என்று சொன்னாலே மிக கொடூரமான கண்கள் உடையவனாக, और जब मसीही विरोधी के बारे में एक छवि ऐसा दिखाते हैं जैसे कि उसकी आंखें क्रूर हैं தலையில 2 கொம்புகள் உள்ளவனாக, और सिर में जो सींग लिए हुए हैं, அப்புறம் ஏதோ நெத்தியிலே முத்திரை பதிக்கப்பட்டிருப்பவனாக, उसके बाद अपने माथे पे कुछ मोहर लगाकर फिरने वाला ஒரு விதமான கருப்பு நிறமுடையவனாக, और बहुत ही काले रंग का व्यक्ति है। பார்த்தாலே விகாரமாக தோன்றக்கூடிய ஒரு மனிதனாக, கிட்டத்தட்ட ஒரு பிசாசினுடைய வடிவத்தை போல அவனை அப்படியே கிறிஸ்தவ உலகத்தில் சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். और लगभग जो है देखते हुए एक क्रूर व्यक्ति के समान एक शैतान के छवि के रूप में मसीही विरोधी के बारे में लोग प्रचार कर रहे हैं। ஆனா அதெல்லாம் போய் लेकिन ये सब कुछ गलत है। அந்தி கிறிஸ்து அப்படி இருக்க மாட்டான். ये जो मसीही विरोधी है वो बिल्कुल उसकी छवि ऐसी नहीं है। அவன் ஒரு இயல்பான ஒரு மனிதனாக இருப்பான். और ये बहुत ही एक सहज व्यक्ति के बारे में, सहज व्यक्ति जैसा वो दिखता है। நல்ல அழகானவனாக, ஹேண்ட்ஸமாக அவன் இருப்பான். और बहुत ही सुंदर छवि वाला व्यक्ति होगा ரொம்ப சாமர்த்தியமாக பேசக்கூடியவனாக இருப்பான். और बहुत ही ढंग से समर्थ के साथ बात करने वाला एक वक्ता होगा। அவனுடைய பேச்சினாலே மக்கள் அதிகமாக ஈர்க்கப்படுவார்கள், கவரப்படுவார்கள். लोग जो है उसकी बातें सुनकर उसकी और आकर्षित होते हैं। 2 கொம்பும் நாக்கை துருத்திக் கொண்டும் சிவந்த கண்ணுகளுடனும் இப்படி ஒருவன் வந்தால் யாராவது உலக ஆட்சியை அவன் கையில் ஒப்படைப்பார்களா, வரவேற்பார்களா? சிந்தித்து பாருங்கள். जरा सोच के देखिए, अगर कोई व्यक्ति जो है लाल लाल आंखें, सिर में सींग लिए हुए और बिल्कुल जीभ बाहर निकला हुआ क्रूर अगर कोई दिखेगा तो कोई क्या देश का राज्य उसके हाथों में सौंपेगा? कोई सरकार देगा उसके हाथ में? எனவே அவன் நல்ல ஒரு மனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக, அப்படி அல்ல, ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு மனிதனாக அவன் தன்னை காண்பித்துக் கொண்டு வருவான். और इसीलिए जब मसीही विरोधी प्रकट होगा इस धरती पर तो वो बहुत ही सुंदर छवि का, बहुत ही ढंग से दिखने वाला एक व्यक्ति होगा। அவன் வரும்போது அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சமாதானத்துக்காக, நிம்மதியான வாழ்வுக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். और जब ये मसीही विरोधी का आगमन होगा तब धरती पर ऐसा हाल होगा कि कोई ना कोई इनके लिए शांति और समाधान का संदेश लाए कर लोग जो है बाट जोते रहेंगे, उसकी आस में बैठे हुए रहेंगे। ஏனென்றால் क्योंकि அந்தி கிறிஸ்து வருவதற்கு கொஞ்சம் முன்னாடி தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. क्योंकि मसीही विरोधी के आगमन के कुछ समय पहले ही कलीसिया जो है उठा ली जाएगी। அதை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். इसके बारे में हमने पहले ही मनन कर चुके हैं। சபை எடுத்துக்கொள்ளப்படுவதோடு கூட உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களில் ஒரு கணிசமான மக்கள் தொகை திடீரென்று காணப்படாமல் போய்விடுகிறார்கள்.
और कलीसिया उठा लेने के बाद जो है इस धरती पर मात्र कुछ ऐसे लोग जो है गायब हो जाएंगे, यानी लोगों की कमी हो जाएगी, लोग यहाँ पर दिखेंगे ही नहीं। இது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். और लोग जो है इस बारे में सोचते सोचते बहुत ही विचलित हो जाएंगे और परेशान हो जाएंगे कि आखिर ये मसीही लोग गए कहाँ। அச்சத்தை ஏற்படுத்தும். और लोग जो है अचंभित हो जाएंगे इन बातों को देखकर। காணாமற் போனவர்களுடைய லிஸ்டை பற்றிய நியூஸ்கள் வந்து கொண்டிருக்கும். और जो लोग गुमशुदा हो चुके हैं उनके नाम और विवरण जो है लोगों को जारी किया जाएगा। இதை இதோடு சேர்ந்து और इसके साथ ही साथ சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கொஞ்சம் முன்னாடியோ கொஞ்சம் பின்னாடியோ ஒரு உலக மகா யுத்தம் ஒன்று நடைபெறும். और कलीसिया उठा लेने से पहले या फिर ले जाने के बाद जो है विश्व में एक युद्ध होगा। அந்த யுத்தத்தை பற்றி எசேக்கியேல் 38 39 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். और इस युद्ध के बारे में एजेकिएल की किताब में 38 और 29 के किताब में हम देखते हैं। அந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக வருகிற எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள், இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறுவார்கள். और इस युद्ध में जो लोग इजराइल के विरुद्ध में पैदा होते हैं, युद्ध छेड़ते हैं, वो सब पराजित होंगे और इजराइल के साथ देने वाले जो हैं उनके साथ बने रहेंगे। அப்போ இந்த யுத்தம் நடைபெற்று முடிவதோடு கூட இன்னும் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய கலக்கமும் பதட்டமும் உருவாகி இருக்கும். और ये युद्ध के समाप्त होने के साथ ही लोगों के मन में बहुत सारे क्लेश और समस्याएं और परेशानियां पैदा होंगी। அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ऐसा एक संदर्भ में உலக சமாதானத்துக்கான புருஷனாக தலைவனாக தன்னை காண்பித்துக் கொண்டு வருகின்ற இந்த நபரை அன்றைய உலக தலைவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார்கள். और उस दिन जो है ऐसी जब हालात होगी दुनिया की, तब ये जो व्यक्ति अपने आप को अमन का संदेश लेकर जो आता है, शांति और समाधान का जो प्रस्ताव रखता है, इस व्यक्ति के लिए लाल कारपेट लगाकर लोग इनके स्वागत करेंगे, आवाहन करेंगे। அதைத்தான் அவன் வெள்ளை குதிரை மேல் வருவது சுட்டி காண்பிக்கிறது. और यही है वो बात जो दर्शाती है कि ये व्यक्ति श्वेत घोड़ा में आएगा। அது மட்டுமல்ல, அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. सिर्फ यही नहीं, उसके लिए एक मुकुट भी दिया गया है। வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய தலையில் अनेक கிரீடங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. और जो 19वें अध्याय में यीशु मसीह के बारे में श्वेत घोड़ा के बारे में पढ़ते हैं, तो उसमें लिखा हुआ है कि अनेक मुकुट के साथ मसीह वहां प्रकट होते हैं, लेकिन यहाँ पर इस व्यक्ति को मुकुट दिया गया है। இவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது, लेकिन इस व्यक्ति को तो मुकुट जो है वो दिया गया मुकुट है। அப்ப என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? அவன் ஒரு சாதாரண தலைவனாக வருவான், மனிதனாக வருவான்। और ये केवल एक सहज एक व्यक्ति के बारे में एक लीडर के जैसा वो प्रकट होगा। தன்னுடைய சாமர்த்தியத்தால், தம்முடைய திறமையான பேச்சால் மக்களை தன் வசப்படுத்துவான்। और अपने हुनर के साथ, अपनी बातों के साथ लोगों को अपनी चपेट में ले लेगा। மக்கள் அவனை தலைவனாக அங்கீகரிப்பார்கள்। उसके बाद लोग जो है इनको अपना एक लीडर के रूप में इसे स्वीकार करेंगे। அப்படித்தான் அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது। और इसी प्रकार इसको जो है मुकुट दिया जाता है। இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால், और इस प्रकार से एक और पहलू है, நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசித்திருப்பீர்கள்। और दानियेल की किताब में आपने देखा होगा, நான்காவது மிருகத்தில் जो चौथा प्राणी है, 10 கொம்புகள் இருந்த தலையிலே, उसके सिर पर 10 सींग थे। அந்த 10 கொம்புகளின் நடுவிலிருந்து ஒரு சின்ன கொம்பு முளைத்து வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது। उस 10 सींग के बीच में से एक छोटा सा सींग जो है वो उगता है। அந்த சின்ன கொம்பு அந்தி கிறிஸ்துவை குறிக்கும்। और ये छोटा सा जो सींग है वो मसीही विरोधी को दर्शाता है। அப்ப அதனுடைய பொருள் என்னவென்றால், तब इसका तात्पर्य या मतलब यह है அந்தி கிறிஸ்து வரும்போது कि जब मसीही विरोधी का आगमन होगा, அவனுடைய சொந்த நாடு உட்பட
10 ராஜ்யங்களை கொண்ட ஒரு ஃபெடரேஷனை உருவாக்குவான். वो अपने राज्य के साथ साथ जो है एक और 10 राज्य को शामिल कर कर एक महाराज्य बनाएगा। அதிக தாமதம் இல்லாமல் அந்த 10 நாடுகளை கொண்ட ஃபெடரேஷனுக்கு ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடைபெறும். और इस 10 राज्य को जुटा हुआ एक राज्य में जो है इनके लिए एक चुनाव लड़ाया जाएगा। தன்னுடைய செல்வாக்கின் காரணமாக அந்தி கிறிஸ்து அதிலே ஏகோபித்த அமோக வெற்றி பெற்று அந்த 10 நாடுகளை கொண்ட ஃபெடரேஷனுடைய பிரசிடென்டாக உயர்வான். और फिर ये जो है मसीह विरोधी अपने धन के सामर्थ्य से लोगों को लुभाकर बड़ी भारी मत के साथ जो है वो चुनाव जीत लेगा। उसके बाद ये वहां पर एक प्रेसिडेंट के रूप में बैठ जाएगा इन 10 राज्यों के लिए।